மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம நீதிமொழிகள் 10:22 இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னைக்கு சொல்லலாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், என்னோடய ஜாபில், என்னோடய ஒர்க்கில் என்னோடய ஃபுல் எஃபர்ட் நான் போடுறேன், ஆனால் அதுக்கேற்ற பலனை நான் பார்க்கவே முடியல. இதனால் என்னோடய வீட்டில் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னோடய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். இல்லை பிஸ்னஸில் ப்ராஃபிட்டே வர மாட்டேங்குது, ஆர்டர்ஸே வர மாட்டேங்குது. என்ன தான் நான் ப்ரொமோஷன் பண்ணாலும், மார்க்கெட்டிங் பண்ணாலும், நிறைய பேரை மீட் பண்ணாலும் எனக்கு ஒரு உயர்வே வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், நான் நிறைய படித்தா கூட எனக்கு நான் எதிர்பார்க்குற மார்க்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் என்ன தான் ஹெல்த்தை நான் மெயின்டைன் பண்ணாலும் எனக்கு சிக்னஸ் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு வியாதி வந்துகிட்டே இருக்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து, நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் உங்களுக்கு பலனை ஆண்டவர் பார்க்க செய்வார். நீங்கள் எல்லாவற்றையும் சுலபமாக செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம உலகத்தில் பார்க்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஐஸ்வர்யம் அப்படின்றது ஒரு மீனிங்கில் அவங்க எடுத்துப்பாங்க. மேபி அவங்க கொஞ்சம் வயசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகம், ஆரோக்கியம் தான் அவங்களோட ஐஸ்வர்யமாக எடுத்துப்பாங்க. இல்லைன்னா வேலைக்கு போகிறவங்க, சம்பாதிக்கிறவங்களுக்கு பணம் தான் ஐஸ்வர்யமாக இருக்கும். வாலிபர்களுக்கு அவங்களுடைய சுதந்திரம், அவங்களோட ஃப்ரீடம் தான் ஐஸ்வர்யம் அப்படின்ட்டு எடுத்துப்பாங்க. இதே தான் வேதத்துலேயும் மோசையோட காலத்தில் நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்கள் அவங்க அந்த வனாந்திரத்தில் இருக்கும் போது எங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு மோசை கிட்ட புலம்பிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கே போய் சாப்பாடுக்கு தேடுறது, இந்த வனாந்திரத்தில் என்ன நாங்கள் செய்கிறது, ஏதாவது ஒரு வழியை உண்டாக்க செய்யும் அப்படின்ட்டு அவங்க மோசை இடத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இதை நம்ம யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோட வைத்திருந்த அந்த உடன்படிக்கையின்படியே ஆண்டவர் அற்புதமாக அவர்களுக்கு பரலோக மன்னாவை அனுப்பினார். அவங்க தேவையான போதெல்லாம் காலையில், மதியானம், ராத்திரி அவங்களுக்கு தேவையான நேரத்தில் கரெக்டாக அவருடைய மன்னாவை அனுப்பினார். அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான உணவை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து போஷித்தார். இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே அவர்களுக்கு போஷித்தார். அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை போஷித்தார். அவரை பின்பற்றும் பொழுது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதே போல தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆண்டவரை நம்ம பின்பற்றும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு தருகிறார். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய சுய புத்தியை நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதுக்கு தேவையான திறந்த வாசலை தந்து எல்லாவற்றையும் செய்ய உதவி செய்வார். உங்கள் வேலையை ஆசீர்வதித்து எல்லா ரிசல்ட்ஸையும் பார்க்க உதவி செய்வார். ப்ரொமோஷனை தருவார். கரெக்டான சமயத்தில் உங்களுக்கு அது சேரும். உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதித்து ஆர்டர்ஸை கொண்டு வருவார். ப்ராஃபிட்டை காண செய்வார். உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஆண்டவர் உதவி செய்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை நல்ல மார்க்ஸ் வாங்க உதவி செய்வார். உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்தி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். அதே உங்களுக்குரிய ஐஸ்வர்யமாக இருக்கும். இன்றைக்கு இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தந்து என்னை போஷியம் சுவாமி என்று கேட்போமா? ஆண்டவர் நீங்கள் கேட்குற இந்த சிறிய ஜெபம் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஏசப்பா, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கு பல தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கலாம் சுவாமி. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கள் வேலை செய்தாலும் ஒரு ப்ராஃபிட், ஒரு உயர்வு வரமாட்டேங்குதே அப்படின்ட்டு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கலாம் சுவாமி, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. அவர்கள் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கட்டும் அப்பா. எல்லாம் சுலபமாக செய்ய அவர்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நீரே அவர்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு நீர் பெருக பண்ணும் அப்பா. வேலையை ஆசீர்வதியும், அவர்களுடைய பிஸ்னஸை ஆசீர்வதியும், ஸ்டடீஸை ஆசீர்வதியும், அவர்கள் போகிற இடத்துல எல்லாவற்றிலும் வெற்றியை காண உதவி செய்யும் அப்பா.
அவர்களுடைய சரீரத்தில் இன்றைக்கும் பூர்ண பலன் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வோம். அவர்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப் போகிறது. தேவன் என்னோட பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜெபிச்சேன். ஆத்மா கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுவின் தீர்க்க தரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது. உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். நாங்க ஜவுளி கடை வச்சிருக்கோம். தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் ₹1 கூட விற்கல. நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட 2 மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார். இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது. அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார். இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். எல்லா செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் அப்பா. உடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா. நிச்சயமாகவே முடிவு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன், ஜெப வீரராக இருக்க விரும்புகிறேன். வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன். இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன். இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு போன் பண்ணுங்க. இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது. அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக 2 நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம். இயேசுவை கனம் பண்ணுவோம். God bless you.